Hi friends, welcome to Max Part 12, 12th Max Chapter 1, Example 1.22 பார்க்க போகிறோம். Solve the following system of linear equation using matrix inversion method. 5x plus 2y equal to 3 ஒரு equation, 3x plus 2y equal to 5 இன்னொரு equation கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த மெத்தட்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா? இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், எக்ஸில் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், பியில் இன்னொரு மேட்ரிக்ஸ் நம்பர் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுனா எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ஒய் இஜெட் அந்த மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸுனா எக்ஸ்ஒய் இஜெட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இதாக தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஏன்றதை இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதை ஏன்னு எடுப்போம். பிக்கு இப்படி இருக்கும், இதை தான் நம்ம எடுப்போம். இப்போ நம்ம எக்ஸு இந்த எக்ஸ்ஒய் இஜெட்டோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் இதை ஏ எக்ஸ் பின்னு இருக்கும். எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவை இங்கிட்டு கொண்டு போகும்போது ஏ இன்வர்ஸ் பியாக மாறிடும். அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of a into hA அது கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ஒய் இஜெட்டோடைய வேல்யூவை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம் கிவன் சொல்லிவிட்டு. அப்போ 5x + 2y = 3. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா 3x + 2y = 5ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஏன்றது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஏன்னு எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 5, ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது 2. இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுக்கணும். இதில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 3, அதை இங்கேயும் ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது 2 அதையும் எழுதிட்டா செகண்ட் ரோ முடிஞ்சிடும். நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 ரோ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். இஜெட் இருந்தால் இஜெட்டையும் நம்ம சேர்த்து எழுதணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும்னா இதுக்கு ஈக்குவலில் இருக்கு இல்லையா, 2 ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவலில் நம்பர் இருக்குது, 2 நம்பர். இது வந்து 3, அதை ஃபஸ்ட் எழுதிட்டோம். 5 இதை கீழே எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் நம்மளுக்கு இருக்கும். இதை ஏனும் இதை எக்ஸுனும் இதை பின்னும் எடுத்து எழுதணும். இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, நம்ம இதோடைய வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஏ இருக்கா, ஸோ ஏ மல்டிப்பிளில் இருக்குது, அங்கிட்டு போகும்போது டிவைடடில் போகும், 1/ஏன்னு போகும், அதை ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். A inverse equal to 1/determinant of A into hA. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு determinant of A கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ determinant of A is equal to A மேட்ரிக்ஸ் என்னது 5 2 3 2ன்னு இருக்குது, அதை determinant போட்டு எழுதிக்கலாம். இப்போ 5 2 3 2. நார்மலாக டிட்டர்மினேட் எப்படி கண்டுபிடிப்போம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 10, மைனஸ் சைன் போடுவோம். 3 2s என்ன இருக்குது 6ன்னு இருக்குது. அப்போ டிட்டர்மினேட் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 4. இப்போ அஜ்ஜியை கண்டுபிடிக்கணும். நான் இந்த சைடு கண்டுபிடிக்கிறேன். அஜ்ஜிஎஸ் ஈக்குவல் டு 2 × 2 மேட்ரிக்ஸாக, அப்போ 5 2 இந்த டயகனல் மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 2 இங்கே 5ன்னு வரும். இந்த 2 இருக்குல்ல, இதை வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ +2 -2 ஆயிரும், +3 -3 ஆகும். இப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் போடலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A என்னது 4, ஹஏன்றது 2 -2 -3 5. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் போடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு எக்ஸ் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம். ஏ இன்வெர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சது 1/4, அடுத்து 2 -2 -3 5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு
பியோட மேட்ரிக்ஸ் என்னென்னா இந்த இருக்குது 3 5ன்னு இருக்குது, அதை போட்டுக்கலாம். 3 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/4 எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த காலம். இப்போ 3 2s என்ன இருக்குது, 3 2s 6. அடுத்து 2y -2y 5y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 3 3s 9. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 5y 25. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/4 அப்படியே இருக்கும். இங்கே -4 25ல் 9 போச்சுன்னா 16. பெரிய நம்பரோட சைன் வந்து 25க்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 16 நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து XY இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு முன்னாடி நம்மளுக்கு 1/4ன்னு இருக்கா, இது 4 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இப்போ இதை உள்ளக்க போய் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1 4 is 4. இப்போ -1 இருக்கும். இங்கே 4 4s 16. ஸோ 4ன்னு கிடச்சிருக்கு. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இப்போ வந்து எடுத்து எழுதணும். ஒரு சில நேரம் எடுத்து எழுதலைன்னா மார்க் கட் பண்ணிடுவாங்க, ஒரு மார்க்கை. therefore the solution is x is equal to -1, y is equal to 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் 1 மார்க் குவிஸ்மே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.